கர்ணத்துக்கு உண்டான மிருகத்தை நம்ம தொட்டா சகல வெற்றிகளும் சௌபாகியங்களும் நம்மை வந்து தொடும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. இது ஒரு ரகசிய வழிபாட்டு முறையாகவே இருந்தது. அதை இப்ப உங்களுக்கு தெளிவுபடுத்த போறோம். ஓகேங்களா? அதிர்ஷ்டத்தையும் சௌபாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம கிட்ட ஈர்த்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் கர்ணம். இந்த கர்ணத்துக்கு மிக முக்கியமான பங்கு அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? இதை சரியா பயன்படுத்துறது ரொம்ப 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 அவசியம். ஒவ்வொரு கர்ணத்துக்கு உண்டான ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தை நான் சொல்றேன். அந்த மிருகத்துக்கு உண்டான உருவத்தை சிலையா, அப்படி இல்லைன்னா போட்டோவா, இல்ல அந்த மிருகத்துக்கு உண்டான சில பொருள் உபயோகப்படுத்துறதை தான் செய்தால் மிகப்பெரிய ஒரு பலன் வந்து சேரும். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னென்ன எதுன்னு சொல்றேன். அதே போல மொபைல் ஸ்கிரீன் சேவராக நீங்க வச்சுட்டு அப்பப்போ பார்க்கலாம். அதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ முதல் கரணம் பவம். பவம் கரணத்துக்கு உண்டான மிருகம் சிங்கம். பாலவம் கரணத்துக்கு உண்டான மிருகம் புலி. கௌலவம் கரணத்துக்கு உண்டான மிருகம் பன்றி. பன்றி வராகர் அப்படி எடுத்துக்கலாம். தைதுளைக்கு கழுதை. கரசைக்கு யானை. வனிசைக்கு எருது. பத்திரைக்கு கோழி. நல்லா புரிஞ்சுங்க. பத்திரிக்கை எது குறிப்பிட்டு சொல்றேன். இந்த பத்திரிக்கை எதுல பிறந்தவங்க கோழியை சிக்கன் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டால் கெடுதல் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க அவங்களோட நன்மையா நீங்க வச்சு வழிபாடு செய்யறது நல்லது. அதே போல சகுனி கரணத்துக்கு பகல் வேலை இரவு வேலை ரெண்டு மாறும். பகல் வேலையில காகமும் இரவு வேலையில ஆந்தையும் வழிபாடு செய்யறது சிறப்பு. நாகவம் கரணத்துக்கு பாம்பு. சதுஷ்பாதத்துக்கு நாய். கிம்ஸ்துக்னம் அதுக்கு புழு. அதாவது புழு அப்படின்னும் போது அதுல நீங்க இந்த பட்டு துணி உபயோகம், நீங்க ட்ரெஸ் போடும்போது அதுல சில்க் ட்ரெஸ் போட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன் வந்து சரி. ஓகேங்களா? இதுல ஒவ்வொன்றுமே நான் சொல்லியிருக்கிற இந்த மிருகங்கள் நோட் பண்ணிட்டு இதோட சிலைகள் வீட்டுல ஹால்ல வைங்க, இல்ல உங்க பெட்ரூம்ல வைங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்க மொபைல் ஸ்கிரீன் தவிர கண்டிப்பா இதையே வைங்க. ஓகேங்களா? இதுல எதெல்லாம் உங்களால் பயன்படுத்த முடியும் பயன்படுது. இப்ப நாய் சொல்லியிருப்பேன், அந்த நாய் நீங்க வளர்க்கலாம் சதுஷ்பாதத்துக்கு. அது மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை உபயோகப்படுத்தி அதை நிறைய பார்க்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட இந்த கரண சக்தியோட ஒன்று சேர்ந்து உங்களை இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். அப்போ உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய அனுகிரகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இதை செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. உங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு பாடம். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.